வணக்கம். இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதிய இரண்டாவது டி20 போட்டி சென்னையில் நடைபெற்றது. டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் பந்துவீச்சை தேர்வு செய்ய இங்கிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது. தொடக்க வீரர்களாக பிலிப் சால்ட் மற்றும் பென் டக்கெட் களமிறங்க, போன போட்டியைப் போலவே பிலிப் சால்ட் 4 ரன்களில் ஹர்ஷ்தீப் சிங் பந்தில் அவுட்டாகினார். மற்றொரு தொடக்க ஆட்டக்காரரான பென் டக்கெட் 3 ரன்களில் வாஷிங்டன் சுந்தர் பந்துவீச்சில் அவுட்டாகி வெளியேறினார். பின்பு அணியின் கேப்டன் ஜாஸ் பட்லர் மற்றும் ஹாரி புரூக் களமிறங்கி அணியின் ஸ்கோரை மெல்ல மெல்ல உயர்த்தினர். பவர் பிளேவான 6 ஓவர் முடிவில் இங்கிலாந்து அணி 2 விக்கெட்டுகளை இழந்து 56 ரன்கள் மட்டுமே எடுத்து தடுமாறியது. புரூக் 13 ரன்களில் வருண் சக்கரவர்த்தி பந்தில் கிளீன் போல்டாக அரை சதம் அடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட பட்லர் 45 ரன்களில் அவுட்டானார். அப்புறென்ன, லிவிங்ஸ்டன் 13. அதிரடியாக விளையாட ஆரம்பித்த ஜேமி ஸ்மித் 22 ரன்கள் எடுத்து அவுட்டாக, பின்பு களமிறங்கிய சிஎஸ்கே வீரரான ஜேமி ஓவர்டன் 5 ரன்களில் அவுட்டாகி ஏமாற்றம் அளித்தார். லோ ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆன பிரைடன் கேர்ஸ் ஓரளவு சிறப்பாக விளையாடி 31 ரன்கள் எடுத்து ரன் அவுட் ஆனார். இறுதியில் 20 ஓவர் முடிவில் இங்கிலாந்து அணி 9 விக்கெட்டுகளை இழந்து 165 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இந்திய அணியின் பந்துவீச்சை பொறுத்தவரை வருண் சக்கரவர்த்தி மற்றும் அக்ஷர் பட்டேல் சிறப்பாக பந்து வீசி தலா 2 விக்கெட்டுகளை எடுத்தனர். பின்பு 166 என்கிற இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணிக்கு தொடக்கமே அதிர்ச்சியாக அமைந்தது. காரணம், சஞ்சு சாம்சன் 5 ரன்களில் ஆர்ச்சர் பந்துவீச்சில் அவுட்டாக, அதிரடி வீரர் அபிஷேக் சர்மா 12 ரன்களில் மார்க் வுட் பந்தில் கிளீன் போல்டாகி அதிர்ச்சி தந்தார். அடுத்து களமிறங்கிய கேப்டன் சூரியகுமார் யாதவும் 12 ரன்களில் அவுட்டாக, திலக் வர்மாவின் அதிரடி ஆட்டத்தால் பவர் பிளேவான 6 ஓவர்களின் முடிவில் இந்திய அணி 3 விக்கெட்டுகளை இழந்து 59 ரன்கள் எடுத்தது. துருவ் ஜூரல் 4, ஹர்திக் பாண்டியா 7 ரன்களில் அடுத்தடுத்து அவுட்டாக, இந்திய அணி 10 ஓவர்களின் முடிவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 79 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது. 6வது விக்கெட்டுக்கு திலக் வர்மாவும் வாஷிங்டன் சுந்தரும் ஜோடி சேர்ந்து நிதானமாக விளையாடினர். வாஷிங்டன் சுந்தர் 26 ரன்களில் அவுட்டாக, அடுத்து வந்த அக்ஷர் பட்டேலும் 2 ரன்களில் லிவிங்ஸ்டன் பந்தில் அவுட்டாகி ஆட்டத்தில் பரபரப்பை உண்டாக்கினார். இந்திய அணி வெற்றி பெற கடைசி 5 ஓவர்களில் 40 ரன்கள் தேவைப்பட்டது. ஒருபுறம் விக்கெட்டுகள் இழந்தாலும் திலக் வர்மா நிலைத்து நின்று ஆடி அரை சதம் கடந்தார். கடைசி ஓவரில் இந்திய அணி வெற்றி பெற 6 பந்தில் 6 ரன் தேவைப்பட்ட நிலையில் ஓவர்டன் வீசிய முதல் பந்தில் 2 ரன் மற்றும் 2வது பந்தில் பவுண்டரி அடித்து திலக் வர்மா இந்திய அணியை த்ரில் வெற்றி பெற செய்தார். முடிவில் இந்திய அணி 19.2 ஓவர்களிலேயே 166 ரன்கள் எடுத்து 2 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திலக் வர்மா 72 ரன்களுடனும் ரவி பிஷ்னாய் 9 ரன்களுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தனர். இங்கிலாந்து அணியின் பந்துவீச்சை பொறுத்தவரை பிரைடன் கேர்ஸ் சிறப்பாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை எடுத்தார். ஆர்ச்சர் 4 ஓவர்கள் பந்து வீசி 60 ரன்கள் கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்று முன்னிலையில் உள்ளது. தனி ஒரு வீரராய் போராடி இந்திய அணியை வெற்றி பெற செய்த திலக் வர்மா இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.